பாருங்க நேத்து என்னோட மூத்த பொண்ணோட கலீக்ஸ்லாம் வந்திருந்தாங்க வர்க் கலீக்ஸ் அவங்கள ஒருத்தங்க வந்து எனக்கு இந்த லில்லி வாங்கிட்டு வந்தாங்க இந்த லில்லியை பாருங்க இது மார்க் அண்ட் ஸ்பென்சர்ல வாங்கின லில்லி இதோட சைஸையும் பாருங்க நான் சும்மா ஆர்கானிக் வேயில க்ரோ பண்ற லில்லி சைஸும் இந்த லில்லி சைஸ் பத்தியும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த லில்லியை பாருங்க இந்த சைஸையும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு It's a time to harvest lily for flower arrangement. I got 3 types of lilies. If you see here, these are also lilies, but it's already finished flowering. So I can't harvesting. So every lilies at different times is flowering. So only with this type of lilies, I couldn't make a flower arrangement. செய்ய முடியல இதுல வந்து ஒரே ஒரு மொட்டு தான் இருக்கு so I'm going to harvest this one okay I'm going to harvest ரொம்ப ஹெல்த்தியா இல்ல ஸ்லாக்ஸ் கடிச்சிருக்கு எனக்கு எதையும் கொல்ல விருப்பம் இல்ல அதனால I let them munch the leaves whatever healthy for them it's okay so இங்கேயும் இதே டைப் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல நட்டிருக்கேன் பட் அதெல்லாம் சரியா வரல இந்த வருஷம் இங்க பாருங்க இங்கேயும் ஒரு லில்லி இது பூத்து முடிஞ்சிருச்சு பாருங்க இது பூத்து முடிஞ்சிருச்சு இது இப்பதான் ஓபன் பண்ணுது இது கொஞ்சம் உயரமான லில்லி இதுக்கு வந்து பல்ப் இருக்கு பல்ப்ல இப்போ நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாலும் அது தொடர்ந்து பூ அடுத்த வருஷமும் வந்துடும் ஸோ I'm not worried too much ஐயோ வெட்டிட்டுமே என்ன ஆக போகுதுன்ட்டு இது ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்கிட்ட இன்னொரு டைப் இருக்கு ஆனால் இந்த லில்லி வந்து சிலது மொட்டு இருக்கு சிலது மொட்டு இல்லை இது வந்து கொஞ்சம் சின்ன லென்த் ஸ்டாம்ஸ் தான் இருக்கு ஸோ இதுவும் நம்ம இன்னைக்கு பாருங்க ஹைட்டு வகையில் இது கொஞ்சம் கட்டையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு 3-4 இருக்கும்ட்டு நினைக்கிறேன் நான் செக் பண்ணுறேன் இது ஒரு ஐலண்ட் இங்கே ஒன்று பூக்களை வெட்டின கையோட நீங்கள் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் செய்யணுன்னாக்கா வெட்டின கையோடு நீங்கள் தண்ணியில் வச்சிடணும் ஓகே பாருங்க இதை ஓப்பன் பண்ண போது இந்த முட்டு இது இப்படி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இன்னொன்று இந்த பக்கத்தில் இருக்கு இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்கு ஸோ இது இப்போ திறக்க போகுது நல்லா அழகா இருக்கு இலைகளும் சரி பூவும் சரி இது நமக்கு தேவைப்படாது இதுதான் அந்த பூவை கலரை ஸ்பாயில் பண்ணுறது நான் இங்கேயே எடுத்துடுறேன் ஸோ இதை நம்ம எடுத்துடணும் எடுக்காட்டினா இந்த மாதிரி ஸ்டெயின் படும் பூ அரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்டெயினாக இருந்தால் அழகாக இருக்காது அவ்வளோவா வெள்ளை பூக்கள்ன்றனால கண்ணுக்கு அவ்வளோ தென்படுவதில்லை ஸோ அங்கே ஒன்று இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே எடுத்துடணும் எடுத்தால் இந்த மாதிரி பூ ஸ்டெயின் படாது இதையும் நம்ம வெட்டிடுவோம் ஸோ நான் இதையும் எடுத்துடுறேன் இப்படி திருப்பியே இல்லாட்டினா நான் அதை க்ளீன் பண்ணி வைக்கும்போது இன்னும் நிறைய கொட்டும் அங்கே பாருங்க இதில் பூ இல்லை இதுவும் லில்லி தான் இது கொஞ்சம் ஷேடியான இடம் ஏன்னா இந்த மரம் அழகாக இருக்கும் இந்த பூ பூத்தா நான் அடுத்த வருஷம் இதில் பூ பூத்துட்டு படம் எடுத்த பிறகு தான் நான் இதை வெட்டணுன்ட்டு இருக்கிறேன் இங்கே இருக்கிறனால இங்கே உள்ள செடிங்களுக்கு வெளிச்சமோ அல்லது நியூட்ரிஷனும் கிடைக்கல பிகாஸ் இதோட வேர் வந்து நிறைய இதை போய் மண்ணை இங்கே உள்ள நியூட்ரிஷன் எல்லாம் எடுக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது ஆனால் இது வேறு ஜாதி இது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஏர்லியாக வந்துட்டு போயிடுச்சு லாஸ்ட் இங்கே ஒன்று இருந்தது என் சன்னு கிரிக்கெட் விளையாடுறேன்ட்டு உடச்சிட்டாரு ஸோ ஐ வாஸ் வெரி வெரி அப்செட் இது போதும் நமக்கு ஸோ புக்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் பட் இப்போ புக்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ் தேவை பாருங்க இந்த பூ இது எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமலேயே இவ்வளோ அழகாக இருக்கு அண்ட் இட் ஸ்மெல்ஸ் மை காட் இந்த பூ வந்துருச்சு அழகாக இருக்கு இது ஒரு டைப் ஆஃப் அக்னீசியான்ட்டு நினைக்கிறேன் பேர் தெரியல அல்லது பக்லியான்ட்டு தெரியல பியூட்டிஃபுல் பார்ப்போமே எப்படி செய்யறதுன்ட்டு நமக்கு பேஸ் வேணும் பேஸ் வந்து நான் அந்த ரோசஸ்க்கு வந்து பெம்புவும் ஃபர்னும் யூஸ் பண்ணேன் இந்த தடவை நமக்கிட்டே உள்ளதுலேயே வச்சு எப்படி செய்யலான்ட்டு பார்க்குறேன் நான் இதை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஐ மீன் தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எதுவும் கற்றுக்கல
இதில் 2 விதம். இது கொஞ்சம் முத்தின ஒன்று, இது மஞ்சள் நிறமாயிடும். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பயன்படுத்தின பிறகு மறுபடியும் முளைஞ்சு வரும். ஸோ இந்த தடவை க்ரீன் யூஸ் பண்ணுவோம். அடுத்த தடவை இந்த எல்லோ கலரை யூஸ் பண்ணலாம். இதுலேயும் ஒரு விதமான காய் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இதில் ஒரு விதமான காய் மாதிரி வருது. காய் வந்த உடனே பூ வருமான்ட்டு பார்க்கணும். பாருங்கள், ஃப்ளவர் பக்கெட்லேயே, தண்ணி பக்கெட்லேயே இவ்வளோ அழகாக இருக்குது. இதை நல்லா அரேஞ்ச் பண்ணோன்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க உள்ளுக்கு போய் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது நான் ஈவினிங் போல் பறிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த பாட்டோட, இந்த தண்ணி பாட்டோடையே நான் அப்படியே வச்சுட்டேங்க. பிள்ளைங்க எல்லாரும் சொன்னாங்க, அம்மா இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. ஸோ after I harvest it, I just leave it as it is now for me to arrange it when I'm free. But the children said it is really beautiful arrangement. Well, I haven't done any arrangement yet. Ipa neenga pathina, without the arrangement itself, it's already looks so beautiful. Especially with the purple color pot, water pot, and the purple maroonish, purplish color lilies and the white lilies. It's really looking very beautiful. But we're still going to try to arrange them in a proper vase that I already prepared here. The fragrance of lilies is really fill the atmosphere. அவ்வளோ ஒரு வாசம் இந்த லிலி பிளான்ட்ஸ்ல. இப்போ நம்ம ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ண போறோம். இங்க பாருங்க, I got 2 vases here. Okay, you can see this lily is very tall. So I probably able to use this vase. Ana in the lily, இதுக்குள்ள விட்டனா the bottom part இவ்வளவு தூரம் வந்துடுது. So even though I got the longest or tallest lilies, but I think this vase would be the best for me to arrange with these white lilies. So I'm going to use this vase instead of this one. This from our own garden cuttings. Idunala we need to prepare food for these flower cuttings. To prepare that, we need 2 liters water. For 2 liters water, yeah, we need 6 tablespoons of sugar. 2, 3, 4, 5, and 6. 6 tablespoons of sugar and 4 spoons of vinegar. Of course, I don't have a white vinegar. Any vinegar will do. But white vinegar irundha innum better ah irukum. So idhula naan indha thanniye konjam edukka poren. Eduthu indha sugar fullave dilute pandra alavukku neenga pananum. So I'm going to make sure I'm going to stir until all the sugars is dissolved in this water. Okay? Stir it nicely. If it is dissolved, I can see that. So I'm going to pour into it. Okay? And stir it nicely. Because it's not a white vinegar, konjam color, tinge color. I don't have it. I'm just making use whatever I've got in the kitchen. So, as we already decided, we are going to use this vase. I'm going to transfer. Okay. இப்போ பாருங்க, இந்த வாஸ்ல தண்ணி இருக்கு. இது தேவையான அளவு ஃபுட் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி வைக்க போறோம். ஓகே. There is a bud here. It will open tomorrow or a day after tomorrow. So whenever you see the bud opening, blossom, so you remove the pollen, and then in the இலைகளை எல்லாத்தையுமே
நீங்கள் எடுத்தாகணும். ஓகே, உங்களுக்கு எந்த இலையும் இருக்கக்கூடாது. இலைகள் வந்து தண்ணியில் படக்கூடாது. ஓகே, this is fine. Okay, if you want to remove little bit more, I can remove it little bit more. Okay, இப்போ இந்த இலைகள், if you leave it in the water, the leaf will be rotten and then spoiled. So இது வந்து சில இலைகள் வந்து there's some mark of slugs been cut or eaten. So I'm going to remove all these leaves. Okay, all these leaves, and I'm going to keep it this one. And also again I'm going to remove all the pollen, leave the stigma, and then remove these flowers. Even if you leave the pollen, it won't affect that much because it's not purely white color. So I'm going to do exactly as I'm doing for the rest of the flowers. எல்லாம் முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். I never studied even a simple course to learn how to arrange these flowers. It's purely another knowledge that I've seen people's houses with the flower arrangement, or sometimes when my husband get me a bouquet of flower, I just arranged it. This is called Clusia rosea, which I planted in my garden. So I just use that as a base, and I make sure the leaf doesn't touch the water too much. Then I'm going to work with the height of the flowers. Okay, see, the flowers is too hard. If I put this lily, it's going to be too much difference. So what I'm going to do, I'm going to cut. At least I want the lilies to be around this high. So maybe I cut this length away. வெட்டிட்டு இதில் இருந்து நம்ம இது சென்டர் பீஸ் ஆகும். மற்றது எல்லாமே சைடில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு பார்ப்போம். இது ஒன்று. So already looking so beautiful. இப்போ red color lilies வச்சு நம்ம adjust பண்ணலாம். It's just trial and error. Whatever angles you think it looks better, you can work it on it. I think it's absolutely beautiful. நான் முன்னுக்கு போய் நின்று பார்த்ததுல இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. Okay, எனக்கு ஓகேயா தான் படுது, but the children says it's a little bit longer than the others, so I'm going to snip off the maybe 1 inch in diagonal, snip it off, and then try it again. If it still doesn't fit well, what you can do, you can adjust it again and again until you're satisfied with the arrangement. This flower arrangement looks absolutely beautiful. So please feel free to experiment with flowers from your own garden.